இன்னைக்கு நாள் முழுக்க ஓடி ஓடி களைச்சு போய் இப்போ பெட்ல வந்து படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா வேலைகளுக்கும், நீங்க காமிச்ச உழைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கோங்க. ஏன்னா இந்த அவசர உலகத்துல எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குறதே பெரிய விஷயமா போச்சு. இப்போ நீங்க இந்த தியானத்தை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இதுதான். சரி, இப்ப மெதுவா கண்களை மூடிக்கோங்க. எதையும் யோசிக்காதீங்க, எந்த ஒரு டென்ஷனும் வேணாம். இது ஒரு பாட்டு மாதிரி, ஒரு தாலாட்டு மாதிரி. நாம் பேச பேச அந்த வார்த்தைகளோட அப்படியே பயணம் பண்ணுங்க. உங்கள் சுவாசம்தான் உங்கள் நண்பன். மெதுவா மூச்சை உள்ளே இழுங்க, அப்படியே மெதுவா வெளியே விடுங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒரு மேஜிக் என்ன தெரியுமா? அது நம்ம மூச்சு தான். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூடவே இருக்குது. ஆனா நாம அதை என்னைக்குமே கவனிச்சதே கிடையாது. நீங்க டென்ஷனா இருக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? உங்க மூச்சு ரொம்ப வேகமா இருக்கும். நீங்க பயப்படும் போது மூச்சு திணறும். ஆனா இப்போ நீங்க அமைதியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால உங்க மூச்சை ரொம்ப மெதுவா, ஒரு குழந்தை தூங்கும் போது எப்படி மூச்சு விடுமோ அந்த மாதிரி நிதானமா விடுங்க. உங்க வயிறு ஒரு பலூன் மாதிரி உப்பிட்டு அப்புறம் சுருங்குறத அப்படியே உணருங்க. இதுல வேற எந்த விஷயமுமே இல்லை. மூச்சை இழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க. இதை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்க மூச்சை வெளியிடும் போதும் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ உங்க கவனத்தை அப்படியே உங்க கால் விரல்களுக்கு கொண்டு போங்க. நாள் முழுக்க உங்களை தூக்கிக்கிட்டு நடந்த அந்த கால்கள் இப்போ ஓய்வெடுக்குது. என் கால்கள் இப்போ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அப்படியே அந்த தளர்வான உணர்வு உங்க முட்டி தொடை வரைக்கும் பரவட்டும். உங்க இடுப்பு பகுதி, முதுகு தண்டுவலம் எல்லாத்தையும் அப்படியே பெட்ல விட்டுடுங்க. இந்த மெத்தை உங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையோட உங்க எடைய முழுசா அங்க ஒப்படைச்சிடுங்க. உங்க கைகள், தோள்பட்டை, நிறைய பொறுப்புகளை சுமந்த அந்த தோள்கள் இப்ப ரொம்ப லேசாகிடுச்சு. கடைசியா உங்க முகம். நம்ம முகத்துல தான் நாம அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை வச்சிருப்போம். புருவத்தை சுருக்காம, தாடையை இருக்காம உங்க முகத்தை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, உங்க மொத்த உடம்புமே ஒரு பஞ்சு மாதிரி லேஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்க மனசுக்கு வரும். மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு தூக்கம் வரலையே, ஏதோ ஒரு ஞாபகம் வருதே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டா அந்த குரங்கு இன்னும் அதிகமா குதிக்கும். அதுக்கு பதிலா வர்ற எண்ணங்களை வேடிக்கை மட்டும் பாருங்க. வானத்துல மேகம் போற மாதிரி ஒரு எண்ணம் வருதா? சரி, வரட்டும் அப்படின்னு விடுங்க. அது கூடவே நீங்க டிராவல் பண்ணாதீங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, நிறைய பஸ் வருது. நீங்க எல்லா பஸ்லயும் ஏறுறது இல்ல. உங்களுக்கு தேவையான பஸ் வந்தா மட்டும்தானே ஏறுறீங்க. அதே மாதிரிதான் எண்ணங்களும். தேவையில்லாத எண்ணங்களை அப்படியே கடந்து போக விடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு உங்களுக்கு நடந்த ஒரு 3 நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ரொம்ப மொக்கையான நாளா கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாள் ரொம்ப மொக்கையான நாளா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா இப்போ இந்த நிமிஷம் நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு பெட்டு கிடைச்சிருக்குதுல்ல. அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லுங்க. நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. நீங்க நன்றி சொல்லும்போது உங்க மூளை ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அந்த சந்தோஷமே ஒரு அழகான தூக்கத்தை கொண்டு வரும். கண்ணை மூடி அப்படியே கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு அழகான புல்வெளியில படுத்திருக்கீங்க. சுத்தி நல்ல குளிர்ச்சியான காத்து. மேல வானத்துல நிலா வெளிச்சம் ரொம்ப இதமா இருக்கு. தூரத்துல ஒரு சின்ன அருவி கொட்டுற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் உங்க காதுக்கு ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கு.
அந்த இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் அங்க கிடையாது. நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க. அந்த அமைதியான சூழல்ல நீங்க மெதுவா ஆழமான உறக்கத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க ஓடி ஓடி இப்போதான் ஒரு வழியா பெட்ல வந்து படுத்திருக்கிறீங்க. இந்த நிமிஷம் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களையே நீங்க பாராட்டிக்கிறது தான். அப்பாடா, இன்னைக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுங்க. நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு நாளைக்கு ஓய்வு தேவையோ அதை விட அதிகமா நம்ம மூளைக்கு ஓய்வு தேவை. ஆனா நாம என்ன பண்றோம்? உடம்ப பெட்ல போட்டுறோம், ஆனா மூளையை மட்டும் ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது எப்படின்னா, வண்டியை ஆஃப் பண்ணாமலேயே பெட்ரோல் போடுற மாதிரி. இதனால தான் நமக்கு குவாலிட்டியான தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நாம இந்த ஸ்லீப் மெடிடேஷன் மூலமா அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மூளைக்கு எப்படி ஒரு பிரேக் கொடுக்கறதுங்கிறத பார்க்க போறோம். இது ஏதோ பெரிய வித்தை கிடையாது. இது உங்களை நீங்களே ஒரு அமைதி பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போற ஒரு அழகான பயணம். நம்ம மனசை ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்களேன். அது ஒரு பழைய காலத்து ரேடியோ மாதிரி. அதுல எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்டேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டேஷன் 1ல நாளைக்கு ஆஃபீஸில் அந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்ற டென்ஷனான ஸ்டேஷன். ஸ்டேஷன் 2ல் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்னை அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு பழைய நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்டேஷன். ஸ்டேஷன் 3 தான் தேவையில்லாத யோசனை. அடுத்த மாதம் அந்த கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்தம் உள்ள ஓடிக்கிட்டே இருந்தா தூக்கம் எப்படி வரும்? இந்த தூக்க தியானம் என்ன பண்ணுதுன்னா, மெதுவா அந்த ரேடியோவோட டியூனரை திருப்பி தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு மென்மையான மெலடி இசையை மட்டும் ஒலிக்க வைக்குது. அதுதான் உங்க மனசோட உண்மையான அமைதி. இந்த ஓவர் திங்கிங் லூப்பை கட் பண்றது எப்படி? நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஓவர் திங்கிங். ஒரு சின்ன விஷயத்தை எடுப்போம், அது அப்படியே கிளை விட்டு போய் ஒரு பெரிய ஆலமரமா நிற்கும். பாஸ் இன்னைக்கு முறைச்சாரா, அப்போ போனஸ் வராதோ, வேலை போயிருமோ, அப்புறம் லோன் எப்படி கட்டுறது? இதுதான் அந்த சங்கிலி தொடர். தூக்க தியானம் இந்த சங்கிலிய ஒரு கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணுது. நடந்தது நடந்துருச்சு, நடக்க போறத அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இந்த நிமிஷம் நான் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை இது கொடுக்கும். இந்த தூக்க தியானத்துக்கு நீங்க பத்மாசனம் போட வேண்டாம், கண்ணை உருட்டி ஏதோ பண்ண வேண்டாம். நீங்க தூங்குற அதே பொசிஷன்ல வசதியா படுத்துக்கோங்க. தலைகாணி வேணுமா வச்சுக்கோங்க, போர்வை வேணுமா போத்திக்கோங்க. உங்க உடம்பு இப்போ ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி ஆகணும். கை கால்களை மெதுவா ரிலாக்ஸா விடுங்க. உங்க விரல்கள் இருக்கிற சின்ன இறுக்கத்தை கூட ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவா கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல அந்த உணர்வுகளோட பயணம் பண்ணுங்க. இப்போ கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு அழகான பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு அழகான காட்டுல இருக்கிறீங்க. சுத்தி உயர்ந்த மலைகள், மேல நீல நிற வானம், ஒரு மென்மையான குளிர்ச்சியான காத்து உங்க முகத்துல படுது. தூரத்துல ஒரு சின்ன ஓடை ஓடுற சத்தம் சலசலன்னு கேக்குது. இந்த இடத்துல மொபைல் ஃபோன் கிடையாது, பாஸ் கிடையாது, டிராஃபிக் கிடையாது. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. நீங்க இங்க ரொம்ப சேஃபா இருக்கிறீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த இடத்தோட அமைதி உங்க உடம்புக்குள்ள மெதுவா இறங்குறத உணருங்க. உங்க தலைப்பகுதி இப்ப ரொம்ப லேசாகிடுச்சு. உங்க தோள்பட்ட பாரம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. உங்க கால்கள் ஓய்வெடுக்குது. நீங்க அப்படியே மெதுவா அந்த புல்வெளியில மிதக்கிற மாதிரி உணருங்க.
தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மூளை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்படுது. எதை சொன்னாலும் டக்குன்னு உறிஞ்சுக்கும். அதனால இப்போ சில நல்ல விஷயங்களை மனசுக்குள்ள விதைப்போம். இன்னைக்கு நாள் நல்லா முடிஞ்சது. நான் என்னால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சிருக்கிறேன். என்னை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தா நான் அவங்கள மனசார மன்னிச்சிடுறேன். ஏன்னா ஏன் நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு சூப்பரான விடியல் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய உடம்பு இப்போ தன்னை தானே குணப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல உங்க ஆழ் மனசு, அதாவது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். இப்போ உங்க கண்ணிமைகள் ரொம்ப கனமாகிறத உணர்வீங்க. தூக்கம் உங்களை மெதுவா தழுவ வருது. இது ஒரு அழகான மேகம் மாதிரி உங்களை சுத்தி இருக்குது. அந்த மேகத்துல நீங்க அப்படியே மெதுவா சரிஞ்சு படுக்கிறீங்க. சத்தம் எல்லாம் தூரமா போய்கிட்டே இருக்கு. இருட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசம் மாதிரி இருக்குது. பயப்படாதீங்க. இந்த உறக்கம் உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்க போகுது. நீங்க ஒரு ராஜா இல்லைனா ராணி மாதிரி இப்போ ஓய்வெடுக்கிறீங்க. இந்த உலகம் அப்படியே இருக்கட்டும், அது எதுவுமே உங்களை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாது. உங்க மூச்சு இன்னும் மெதுவா இன்னும் சீரா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க உங்க பெட்ல ரொம்ப சௌகரியமா ரிலாக்ஸா படுத்திருக்கிறீங்க. இந்த நிமிஷம் இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. இப்போ இந்த அறையில நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களுக்காக, உங்க உடம்புக்காக, உங்க மனசுக்காக நீங்க ஒதுக்கின ஒரு பொற்காலம் இது. நாம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெறும் தூக்க தியானம் கிடையாது. இது உங்க உடம்புக்குள்ள நீங்களே செஞ்சுக்க போற ஒரு மெடிக்கல் செக்கப். இத ஹீலிங் ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த அற்புதங்களை சத்தம் இல்லாம வேலை செய்ய வைக்க போறோம். உங்க மூளைக்குள்ள அமிக்டலா அப்படின்னு ஒரு சின்ன பார்ட் இருக்குது. அதுதான் உங்க பயத்துக்கு காரணம். இப்போ அந்த அமிக்டலா கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப அலர்ட்டா இருந்த, ஆஃபீஸ் டென்ஷன், டிராஃபிக்னு எல்லாத்தையும் பார்த்து பயந்து போயிருந்த. ஆனா இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகலாம். இப்போ இங்க எந்த புலியும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை. நீ நிம்மதியா தூங்கு அப்படின்னு அந்த அமிக்டலா கிட்ட சொல்லுங்க. நீங்க இப்படி நினைக்கும் போதே உங்க உடம்புல ஒரு நிம்மதி பரவுறத உணர்றீங்களா? அந்த அமிக்டலா மெதுவா ஆஃப் ஆகும்போது உங்க இதய துடிப்பு சீராகுது, படபடப்பு குறையுது, இரத்த ஓட்டம் நிதானமாகுது. இதுதான் இந்த தூக்க தியானத்தோட முதல் நன்மை. உங்க உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை இது அப்படியே காலி பண்ணிடும்.
இப்போ உங்க கவனத்தை உங்க நெற்றி பகுதிக்கு கொண்டு வாங்க. அங்கதான் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன். பகல் முழுக்க நீங்க நிறைய குழப்பங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க தியானம் பண்ணும்போது இந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ நீங்க பண்ற இந்த அமைதி நாளைக்கு நீங்க எழும்போது உங்ககிட்ட ஒரு புது தெளிவை கொடுக்கும். எதற்கும் பதட்டப்படாத ஒரு நிதானமான குணம் உங்களுக்குள்ள உருவாகுது. நீங்க இப்போ தூங்குற இந்த ஒரு செகண்டும் உங்க புத்திசாலித்தனத்தை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. உங்க மூளைக்குள்ள கோடிக்கணக்கான நியூரான்ஸ் மின்னல் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தியானம் பண்ணும்போது உங்க மூளையோட பழைய கெட்ட பழக்கங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் அந்த ஒயர் கனெக்ஷன்ல இருந்து கட் ஆகுது. புதுசா பாசிட்டிவ் ஒயரிங் அங்க உருவாகுது. என்னால முடியும், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற புது ரூட் உங்க மூளைக்குள்ள உருவாகிறத உணருங்க. நீங்க இப்போ தூங்கும்போது உங்க மூளை உங்களை ஒரு பாசிட்டிவ் மனிதனா மாத்திக்கிட்டு இருக்குது. நாளைக்கு நீங்க எழுந்திருக்கும் போது ஒரு பழைய மனுஷனா இல்லாம ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா எழுந்திருப்பீங்க. இப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிச்ச உடனே காபா அப்படிங்கிற அந்த அமைதி மருந்து உங்க ரத்தத்துல கலக்குது. இது கலந்த உடனே உங்க நரம்புகள் எல்லாம் அப்படியே லேசாகுது. கை கால்கள்ல இருக்கிற அந்த இறுக்கம் போயிடுச்சு. அப்படியே உங்க மூளை மெலட்டோனின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இது ஒரு அழகான நீல நிற திரவம் மாதிரி உங்க உடம்பு முழுக்க பரவறதா கற்பனை பண்ணுங்க. இது உங்க கண்ணிமைகளை மெதுவா மூடுது. உங்களை அப்படியே தூக்கத்துல தழுவ வைக்குது. இது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத கடவுள் கொடுத்த இயற்கை மருந்து. இப்போ நீங்க மெதுவா அந்த டெல்டா நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில தான் உங்க உடம்புல இருக்கிற செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பட்ட மனக்காயங்கள், உடல் சோர்வு எல்லாம் இப்போ காணாம போகுது. உங்க இம்யூனி சிஸ்டம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. உங்க உடம்புல இருக்கிற வியாதிகளை எதிர்க்கிற சக்தியை உங்க தூக்கம் இப்போ கொடுக்குது. இது ஒரு ஆழமான கடல் மாதிரி. நீங்க அந்த கடலுக்குள்ள மெதுவா மூழ்கிறீங்க. அங்க சத்தம் இல்ல, கவலை இல்ல, வெறும் அமைதி மட்டும்தான். இப்போ நான் சொன்ன இந்த அறிவியலை அனுபவமா மாத்துவோமா? நம்பர் 1, உங்க பாதங்களை கவனிங்க. அங்க இருக்கிற சோர்வு எல்லாம் அப்படியே பூமிக்குள்ள போகுது. உங்க பாதங்கள் இப்ப ரொம்ப லேசா இருக்கு. 2, உங்க முட்டி, தொடைகள் அத்தனையும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. 3, உங்க முதுகு தண்டுவலம் பெட்ல அப்படியே மெதுவா அமுங்கிறத உணருங்க. அந்த பாரம் எல்லாம் போயிடுச்சு. 4, உங்க கைகள், உங்க தோள்பட்டை உலகத்தோட அத்தனை சுமைகளையும் இப்போ இறக்கி வச்சிட்டீங்க. 5, உங்க கழுத்து, தாடை, கண்கள் அத்தனையும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இப்போ உங்க மொத்த உடம்பும் ஒரு பஞ்சு மாதிரி பெட்ல மிதந்துகிட்டு இருக்குது. உங்க மூச்சு ரொம்ப மெதுவா சீரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அமைதியான இசை உங்க காதுல கேட்கறதா கற்பனை பண்ணுங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆழ் மனசுல இந்த விதைகளை தூவுங்க. உங்க உடம்பு இப்போ முழுமையா குணமாயிக்கிட்டு இருக்குது. உங்க மூளை ரொம்ப தெளிவா இருக்கு. நாளைக்கு நான் உற்சாகமா எழுந்திருப்பேன். இந்த இரவு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் உங்க டிஎன்ஏ வரைக்கும் போய் சேர்றத உணருங்க. நீங்க இப்போ ஒரு முழுமையான ஆரோக்கியமான மனிதர்.
இப்போ என்னுடைய குரல் உங்களுக்கு ஒரு தூரத்துல கேட்குற மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஆழமான உறக்கத்துக்குள்ள போயிட்டீங்க. அங்க பயம் இல்லை, பதட்டம் இல்லை, வெறும் பேரமைதி மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, தியானம் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உடனே உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரும். தியானம்னா ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணுமா, இல்ல உடம்பை ஏதோ கஷ்டமான பொசிஷன்ல வச்சுக்கணுமா அப்படின்னு. நிஜத்தை சொல்லட்டுமா, தியானம்ங்கிறது உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா இதுல நீங்க எதையுமே செய்ய வேண்டியதில்லை. தியானம்ங்கிறது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான். எதையும் மாற்ற வேணாம், எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். நீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு கவனிக்கிறது தான் இந்த தியானம். இது ஒரு இன்னர் இன்ஜினியரிங். சரி, இப்போ நாம இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவதா இப்போ உங்க பெட்ல வசதியா படுத்துக்கோங்க. கை கால்களை லூசா விடுங்க. உங்க வலது கைய உங்க வயித்து மேல வச்சுக்கோங்க. மெதுவா, ரொம்ப மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அந்த காத்து உங்க மூக்கு வழியா உள்ள போய் உங்க தொண்டை வழியா இறங்கி உங்க நுரையீரலை நிரப்பி அப்படியே உங்க வயிற்றுக்கு போய் உங்க வயிறு ஒரு பலூன் மாதிரி உப்புறத உங்க கை மூலமா உணருங்க. ஒரு 2 செகண்ட் அந்த அமைதியை ரசிங்க. இப்போ மெதுவா, ரொம்ப நிதானமா மூச்சை வெளியே விடுங்க. வயிறு மெதுவா கீழே போகிறத உணருங்க. இப்படி பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற வேகஸ் நர்வ் ஆக்டிவ் ஆகுது. இது உங்க மூளைக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்புது. இதனால தான் ஒரு 10 தடவை ஆழமா மூச்சு விட்டாலே கோபம், பயம் எல்லாம் காணாம போயிடுது. சரிப்பா, நான் மூச்சு கவனிக்கிறேன், ஆனா நடுவில் ஏகப்பட்ட யோசனைகள் வருதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. தியானம்னா எண்ணங்களை நிறுத்துறது கிடையாது நண்பா. எண்ணங்களை நிறுத்தணுங்கிறது ஒரு ஓடுற நதியை நிறுத்துற மாதிரி. அது முடியாத காரியம். அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம்ங்கிறது வர்ற எண்ணங்களை வேடிக்கை பார்க்கறது. உங்க மனசை ஒரு பெரிய நீல நிற வானமா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வானம் எப்பவுமே அங்கதான் இருக்கும். அதுல மேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். சில சமயம் வெள்ளை மேகம் வரும், அதாவது நல்ல எண்ணங்கள். இன்னைக்கு செம்மையா சாப்பிட்டோம்ல, நீ சந்தோஷமா இருந்தோம்ல. சில சமயம் கருப்பு மேகம் வரும், அதாவது கெட்ட எண்ணங்கள். அவன் என்னை ஏன் அப்படி திட்டினா, அவன் எதுக்கு அப்படி பேசினா அப்படின்னு யோசிக்கிறது. சில சமயம் பெரிய புயலே வரும், பயம், வருத்தம், நாளைக்கு என்ன நடக்குமோ, எப்படி நான் வாழ்க்கையில் சாதிப்பேன், இந்த மாதிரி. ஆனால் வானம் என்னைக்குமே அந்த மேகங்களை பிடிச்சு வைக்காது. மேகம் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் காற்றுல களைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் உங்கள் எண்ணங்களும். எண்ணங்கள் வர்றப்போ அதை தடுக்காதீங்க. ஐயோ ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஆஹா, இப்போ ஒரு யோசனை வருது அப்படின்னு ஒரு சாட்சியா மட்டும் அதை பாருங்க. அது ஒரு மேகம் மாதிரி அப்படியே நகர்ந்து போயிடும். நீங்க அந்த எண்ணத்தோட பயணம் பண்ணாம இருந்தாலே போதும். அந்த எண்ணம் தானாகவே வலுவிழந்து காணாம போயிடும். கொஞ்ச நேரத்துல மேகம் விலகி தெளிவான நீல வானம் வெளியே தெரியும். இப்போ உங்களுடைய சுவாசமும் எண்ணங்களும் ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை அனுபவிங்க. உங்க உடம்பு இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி உறுதியா, அதே சமயம் ஒரு பஞ்சு மாதிரி லேசா இருக்கு. நீங்க இந்த பூமியோட ஒரு பகுதியா மாறிட்டீங்க. இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது, ஆனா நீங்க இப்போ ஒரு பாஸ் பட்டனை அழுத்திட்டீங்க. இப்போ நீங்க ஒரு அமைதியான பெருங்கடலோட ஆழத்துல இருக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. மேல கடலோட மேல் பகுதியில அலைகள் இருக்கலாம், சத்தம் இருக்கலாம், புயல் கூட வீசலாம். ஆனா கடலோட ஆழம் எப்பவுமே அமைதியா
நிசப்தமா இருக்கும். அங்க எந்த சத்தமும் வராது. உங்க ஆழ் மனசு அந்த கடலோட ஆழம் மாதிரி. வெளியில உலகம் என்ன வேணா பேசிக்கிட்டு இருக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், ஆனா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி பள்ளத்தாக்கு எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகாது. இந்த நேரத்துல உங்க ஆழ் மனசுல இந்த அழகான வரிகளை பதிவு பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் உங்க மனசுல ஆழமா பதியும். நான் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னை அன்போடு தாங்கி பிடித்திருக்கிறது. இன்றைக்கு நடந்த எல்லா கசப்பான விஷயங்களையும் நான் இப்பொழுதே மறக்கிறேன். அது மேகம் போல கலைந்து போகிறது. நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன். என் உடம்புக்கும் மனதுக்கும் ஓய்வெடுக்க எல்லா உரிமையும் இருக்கிறது. நாளை ஒரு அற்புதமான நாள் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்க உடம்புல ஒரு இதமான சூடு பரவுறத உணருங்க. உங்க கண்ணிமைகள் ரொம்ப கனமாகுது. உங்க மூளை இப்போ டெல்டா நிலைக்கு மறுபடியும் போகுது. இப்போ நீங்க உங்க பெட்ல ரொம்ப ரிலாக்ஸா ஒரு பஞ்சு மெத்தையில மிதக்கிற மாதிரி படுத்திருக்கிறீங்க. உங்க உடம்பு இப்போ முழுமையா ஓய்வெடுக்குது. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுதான் நம்ம மனசுக்குள்ள மருந்தடிக்கிறது. நம்ம ஆள் மனசு இருக்குதுல்ல, அது ஒரு மிகப்பெரிய நிலம் மாதிரி. அங்க நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். நாள் முழுக்க நாம மற்றவங்க பேசின கசப்பான வார்த்தைகளையும் பயத்தையும் கவலையையும் அங்க விதைச்சா, அதனால ராத்திரி தூக்கம் வராம அந்த விதைகள் முள்ளா முளைச்சு நம்மளை குத்தும். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த முட்களை எல்லாம் பிடுங்கிட்டு அழகான பூச்செடிகளை அங்க நடப்போறோம். அதுதான் இந்த மனதை மாற்றும் உறுதிமொழிகள். 1. என் மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி. அங்க எந்த குழப்பமும் இல்லை. இப்போ உங்க மனசை ஒரு பெரிய நீல நிற கடலா கற்பனை பண்ணுங்க. கடலோட மேல் பகுதியில் அலைகள் இருக்கலாம், காத்து வேகமா வீசலாம், சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம். அதுதான் உங்க அன்றாட கவலைகள். ஆனா அந்த கடலோட ஆழத்துக்கு போய் பாருங்க. அங்க எவ்வளவு அமைதி. அங்க எந்த ஒரு சத்தமும் இல்லை, எந்த ஒரு அலைச்சலும் இல்லை. நீங்க இப்போ அந்த கடலோட ஆழத்துல இருக்கிறீங்க. மேலே என்ன நடந்தாலும் அது உங்களை பாதிக்காது. ஏன் மனசு அமைதியானது அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்க நரம்பு மண்டலம் அப்படியே சாந்தமாகுது. குழப்பம்ங்கிறது ஒரு அழுக்கு மாதிரி. அது இப்போ மெதுவா அந்த கடலோட ஆழத்துல படிஞ்சு மேலே இருக்கிற தண்ணி ரொம்ப தெளிவா மாறுறத உணருங்க. 2. நான் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் வாழ்கிறேன். எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம கவலைகள்ல 90% விஷயம் இன்னும் நடக்கவே இல்லைன்றது தான் நிஜம். நாளைக்கு என்ன நடக்குமோ, அவன் என்ன சொல்லுவானோ, அந்த வேலை முடியுமா, இப்படி இன்னும் பிறக்காத ஒரு நாளை நினைச்சு இப்போ இருக்கிற நிம்மதியை நாம தொலைக்கிறோம். இப்போ உங்க சுவாசத்தை கவனிங்க. அந்த மூச்சு இப்போ இந்த செகண்ட்ல தான் நடக்குது. அது நேத்து நடக்கல, நாளைக்கு நடக்க போறதில்ல. நான் இப்போ இந்த நிமிஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசு ஒரு எல்லையற்ற அமைதிக்குள்ள வருது. எதிர்காலம்ங்கிறது ஒரு மேகம் மாதிரி. அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த பெட், இந்த அமைதி, இந்த நிமிஷம், இது மட்டும்தான் உண்மை. 3. என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த தெளிவு என்னிடம் இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல நமக்கு திறமை இருக்கும், ஆனா நம்பிக்கை இருக்காது. யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு சின்ன விமர்சனம் நம்ம தன்னம்பிக்கையை அப்படியே சுக்குநூறா உடைச்சு போட்டுரும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த அசல் சக்தி உங்களுக்கு தெரியுமா? என்னால் முடியும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்க மூளையில இருக்கிற நியூரான்கள் புதுசா சார்ஜ் ஏறுது. ஒரு பேட்டரி ஃபுல் ஆகிற மாதிரி உங்க தன்னம்பிக்கை இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த தெளிவு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணாடி மேலே இருக்கிற தூசியை தொடச்சா எப்படி முகம் தெளிவா தெரியுமோ, அதே மாதிரி தியானம் உங்க மனசுல இருக்கிற குழப்ப தூசியை உடைச்சு துடைச்சு ஒரு தெளிவான பாதையை காட்டுது. நீங்க ஒரு வெற்றியாளன். அதை முதல்ல நீங்க நம்புங்க. 4. கடந்த கால கவலைகள் எனக்கு கிடையாது. எதிர்கால பயமும் எனக்கு கிடையாது.
நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்ம மனசு ஒரு குப்பை தொட்டி கிடையாது நண்பா, பழசையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏமாத்துனது இன்னைக்கும் உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன்னா அந்த வலியை நீங்க இன்னும் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அது ஒரு பழைய சினிமா படம் மாதிரி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. அந்த படத்தை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி எதிர்காலம்ன்றது ஒரு புரியாத புதிர், அதை நினைச்சு பயப்படுறதுல எந்த பயனும் இல்லை. நான் இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை உங்க உடம்புல இருக்கிற அத்தனை செல்லையும் சந்தோஷப்படுத்தும். மகிழ்ச்சிங்கிறது வெளியில எங்கேயோ இல்லை, அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஊற்று. அது இப்போ பொங்கி வருது. 5. இன்று நடந்த கசப்பான விஷயங்களை நான் இப்பொழுதே மறந்து விடுகிறேன். இன்னைக்கு யாராவது உங்களை திட்டியிருக்கலாம், ஒருவேளை சொதப்பிருக்கலாம், இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்த ஒன்று நடக்காம போயிருக்கலாம். அது பரவாயில்ல, அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. இப்போ உங்க மனசை ரீசெட் பண்ணுங்க. ஒரு கசப்பான மருந்தை குடிச்சிட்டு எப்படி துப்புவோமோ அதே மாதிரி அந்த கசப்பான நினைவுகளை இப்போ மூச்சு வெளியே விடும்போது துப்பிடுங்க. அதுக்கும் எனக்கும் இனி சம்பந்தமே இல்லை, நான் ஒரு புது ஸ்லேட் மாதிரி சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கு காலையில ஒரு புது அத்தியாயத்தை நீங்க எழுத போறீங்க. இப்போ இந்த 5 உறுதிமொழிகளும் உங்க மனசுக்குள்ள ஒரு அழகான ராகமா ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க சொல்ல சொல்ல உங்க ஆழ்மனசு அதை ஒரு உத்தரவா எடுத்துக்குது. நம்ம ஆழ்மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. நீங்க எதை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அதை அது நிஜமாக்கிடும். நான் ஒரு அமைதியான மனிதன், நான் ஒரு வெற்றியாளன், நான் மகிழ்ச்சியானவன். இந்த வார்த்தைகள் இப்போ உங்க ரத்தத்துல கலந்து, உங்க இதய துடிப்புல கலந்து, உங்க ஒவ்வொரு அசைவொலியும் கலக்குது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு அழகான தோட்டத்துல இருக்கிறீங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் உங்களுடைய ஒரு நல்ல எண்ணம். ஒரு செடியில அமைதி பூத்திருக்கு, இன்னொன்னுல தைரியம் பூத்திருக்கு. நீங்க அந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறீங்க. அந்த தோட்டம் இப்போ ரொம்ப வாசனையா ரம்யமா இருக்கு. அந்த வாசனைய அப்படியே நுகருங்க. அது உங்க மனசை இன்னும் லேசாக்குது. உங்க உடம்பு இப்போ ஒரு கல் மாதிரி கனமா பெட்ல பதியுது. ஆனா உங்க மனசு ஒரு காத்தாடி மாதிரி லேசா பறக்குது. எந்த சுமையும் இல்லாத ஒரு நிலை. இப்போ உங்க கண்களை திறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கணம். தூக்கம் உங்களை அப்படியே வாரி அணைச்சிக்குது. இந்த உறுதிமொழிகள் உங்க கனவுலையும் தொடரும். நீங்க தூங்கும் போது கூட உங்க ஆழ்மனசு உங்களை ஒரு சூப்பர் மனுஷனா செதுக்கிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு நீங்க கண் விழிக்கும் போது நீங்க முன்னாடி இருந்த அதே ஆளா இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஒரு புது எனர்ஜி இருக்கும். முகத்துல ஒரு தெளிவான சிரிப்பு இருக்கும். உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வளையம் உருவாயிருக்கும். இப்போ நீங்க பெட்ல படுத்துட்டு இந்த தியானத்தை கவனிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா? ஃபோன் ஹேங் ஆனால் என்ன பண்ணுவோம்? ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவானா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுவோம். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற அந்த ரீசெட் பட்டன் தான் இந்த தூக்க தியானம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தூக்கம்னா அப்படியே படுக்க வேண்டியது தான், இதில் என்ன இருக்கு அப்படின்னு. ஆனால் தியானம் செஞ்சுட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடம்புக்குள்ள ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. அந்த மேஜிக்கோட நன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஒரு நாள் கூட தியானம் பண்ணாமல் தூங்க மாட்டீங்க. வாங்க அந்த நன்மைகளை ஒன்னொன்னா அனுபவிப்போம். நம்பர் 1, ஆல்ஃபா டு தீட்டா, ஒரு மேஜிக் பயணம். முதல்ல உங்கள் மூச்சு கவனிங்க. நம்ம மூளை அலைகளா வேலை செய்யும்னு முன்னாடியே பார்த்தோம்ல. நீங்கள் இப்போது பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது உங்கள் மூளை ஆல்ஃபா நிலையில் இருக்கும். அதாவது நீங்கள் ஓரளவு அமைதியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நாம் தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே மூளை மெதுவாக தீட்டா நிலைக்கு தாவும். இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? இந்த தீட்டா நிலை தான் ஆழ்ந்த உறக்கத்தின் கதவு. சாதாரணமாக தூங்குறவங்க இந்த நிலைக்கு போக ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் தியானம் பண்ணுறவங்க ஒரு ராக்கெட் மாதிரி வேகமாக அந்த ஆழமான நிலைக்கு போயிடுவாங்க. இதனால தான் நீங்கள் 6 மணி நேரம் தூங்கினா கூட காலையில் எழுந்திருக்கும் போது 10 மணி நேரம் தூங்கின ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா உங்கள் தூக்கம் குவாலிட்டியாக இருக்குது.
இப்போ உணருங்க, உங்க மூளை அலைகள் எப்படி நிதானமாகுது. ஒரு அமைதியான ஆற்றுல மிதக்கிற மாதிரி நீங்க அந்த ஆழமான உறக்கத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறீங்க. 2. இன்டர்னல் சர்வீசிங். நம்ம வண்டிக்கு எப்படி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றி சர்வீஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி மனசுக்கு பண்ணுற சர்வீஸ் தான் இந்த தூக்க தியானம். நாள் முழுக்க நாம் சேர்த்து வச்ச ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு நஞ்சு ஹார்மோனை அதிகமாக்கும். இது அதிகமாக இருந்தால் தான் பிபி, சுகர், முடி கொட்டுறது எல்லாம் வரும். நீங்கள் தூக்க தியானம் பண்ணும்போது இந்த கார்டிசால் அளவு அப்படியே சர்ன்னு குறையுது. அது குறையும் போது உங்கள் இதயம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும். அப்பாடா, இப்போதான் என்னுடைய எஜமானன் என்னை நிம்மதியாக தூங்க விடுறான் அப்படின்னு இதயம் சொல்லும். உங்கள் இரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடையும். இப்போ கற்பனை பண்ணுங்க, உங்கள் உடம்பு முழுக்க இருக்கிற அந்த டென்ஷன், அழுக்கு எல்லாம் அப்படியே ஒரு தண்ணியில் கரைஞ்சு போகுது. உங்கள் இதயம் இப்போ ரொம்ப நிதானமாக ஒரு ரிதமிக்காக துடிக்குது. இதுதான் உண்மையான ஆரோக்கியம். 3. ஞாபக சக்தி. உங்கள் மூளையின் லைப்ரரி. நம்ம மூளை ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி நண்பா. பகல் முழுக்க நீங்கள் பார்த்தது, கேட்டது, படித்ததுன்னு ஏகப்பட்ட தகவல்கள் அங்கே வந்து குவியும். ஆனால் அதையெல்லாம் அந்தந்த ரேக்கில் அடுக்கி வைக்கிற வேலை ராத்திரி தூங்கும் போது தான் நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கவலையோட தூங்கினா மூளை குழம்பி போயிடும். ஆனால் நீங்கள் தூக்க தியானம் செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்கும் போது மூளைக்கு எந்த இடையூறும் இருக்காது. அது ரொம்ப அழகாக உங்கள் மெமரியை ஸ்டோர் பண்ணும். இதனால தான் தூக்க தியானம் பண்ணுறவங்களுக்கு ஞாபக சக்தி அபாரமாக இருக்கும். இப்போ உங்கள் மூளை ரொம்ப தெளிவாக இருக்கிறத உணருங்க. தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் வெளியேறுது. முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்கள் ஆழ் மனசில் ஒரு பொக்கிஷம் மாதிரி சேமிக்கப்படுது. நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு தெளிவான சிந்தனையோட எழுந்திருப்பீங்க. 4. செல்லுலார் ரிப்பேர். எல்லாருக்கும் இளமையாக இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதுக்கு க்ரீம் போடுறத விட தூக்க தியானம் பண்ணுறது தான் பெஸ்ட்டான வழி. நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. நம்ம டிஎன்ஏவோட நுனியில் இருக்கிற அந்த டெலோமியர்ஸ் தியானம் பண்ண நீளமாகுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு சீக்கிரம் வயசாகாது. உங்கள் தோலில் ஒரு பொலிவு வரும், கண்களில் ஒரு ஒளி வரும். நீங்கள் எப்பவும் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி உற்சாகமாக இருப்பீங்க. இப்போ உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இப்போ புதுப்பிக்கப்படுறத கற்பனை பண்ணுங்க. உங்கள் உடம்பு ஒரு புது வண்டி மாதிரி ஜொலிக்குது. இளமையும் ஆரோக்கியமும் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்குது. இப்போ இந்த நன்மைகளை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆழமான மூச்சை இழுங்க. அந்த காற்று உள்ளே போகும்போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை உறுப்புகளும் சந்தோஷப்படுறத உணருங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை சோர்வும் போயிடுச்சுன்னு நம்புங்க. நான் ஆரோக்கியமானவன், நான் இளமையானவன், என் ஞாபக சக்தி பிரகாசமாக இருக்கிறது, நான் இப்பொழுது ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு நுழைகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு மேகத்தில் படுத்திருக்கிறீங்க. உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கு. இந்த உலகத்தோட எந்த சத்தமும் உங்கள் காதில் விழலை. உங்கள் ஆழ் மனசு இப்போ ஒரு வேலையை தொடங்குது. அது உங்களை ஒரு மெகா சக்தியாக மாற்றிக்கிட்டு இருக்குது. உங்கள் ஹார்மோன்கள் சீராகுது, உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுது, உங்கள் ஞாபக சக்தி பலப்படுது. நீங்கள் இப்போ ஒரு முழுமையான ஆரோக்கியமான மனிதன். இந்த நிமிஷம் உங்களை யாராலும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நிம்மதியாக தூங்குங்க நண்பா. இந்த உறக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஒரு அமைதியான நிலைக்கு வர்றீங்க. நாம் இதுவரைக்கும் தியானத்தோட அறிவியல் நன்மைகள்னு எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் இதையெல்லாம் எப்படி தடை இல்லாமல் தொடர்ந்து பண்ணுறது? அதுக்கு தான் சில ப்ரோ டிப்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன விதை மாதிரி. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமாக மாறும். சரி, அப்படியே ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஆழ் மனசில் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிங்க. 1. நேரம். அந்த 10 நிமிஷம் உங்களுக்கான கோல்டன் டைம். நம்ம வாழ்க்கையில் நாம் எல்லாருக்கும் நேரம் ஒதுக்குறோம். ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சோஷியல் மீடியா,
ஆனால் நமக்காக, நம்ம மனசுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 1440 நிமிடம் இருக்கு. அதில் வெறும் 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்க முடியாதா? விடியற்காலைங்கிறது ஒரு மேஜிக் நேரம். உலகம் முழுக்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இயற்கையோட அதிர்வுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த நேரத்தில் பண்ணுற தியானம் மூளைக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் தரும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற தியானம் அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சேர்த்த அழுக்கையெல்லாம் தொடச்சி எடுக்கிற ஒரு கிளீனிங் ப்ராசஸ். இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் நீங்கள் வேற யாருக்காகவும் வாழலை, உங்களுக்காக மட்டும் வாழ்றீங்க. அந்த அமைதி உடம்பு முழுக்க பரவுது. 2. இடம். உங்களுக்கான ஒரு குட்டி அமைதி தீவு. தியானம் பண்ணுற இடம் ரொம்ப முக்கியம் நண்பா. அதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு காட்டுக்கோ மலைக்கோ போக வேண்டாம். உங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன மூளையை தேர்ந்தெடுங்க. அந்த இடம் எப்படி இருக்கணும்? காற்றோட்டமாக இருக்கணும். மூச்சு பயிற்சி தான் தியானத்தோட அடிப்படை. அதனால நல்ல காற்றோட்டமான இடமா இருந்தா ஆக்சிஜன் லெவல் அதிகமாகி உங்க மூளை செல்கள் சந்தோஷப்படும். 2. அமைதியா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சத்தம் கம்மியா இருக்கிற இடத்தை சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க படுத்திருக்கிற இந்த இடம் உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வளையத்தை உருவாக்குறதா கற்பனை பண்ணுங்க. இந்த இடத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராது. இது உங்களுக்கான ஒரு அமைதி தீவு. 3. பொறுமை. இது மனதுக்கான ஒர்க் அவுட். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு கண்ணாடியில் பார்த்தா மசில் வந்துடுமா? வராதில்ல. அதே மாதிரி தான் தியானமும். முதல் நாளே உங்கள் மனசு அமைதியாகிடும், எல்லா கவலையும் போயிடும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம மனசு பல வருஷமாக ஒரே மாதிரி பழகி போயிருக்கு. அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு நாள் மனசு அலைப்பாயும், ஒரு நாள் தூக்கம் வராது. பரவாயில்ல, இன்னைக்கு வரலையா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு செல்லமாக தட்டி கொடுங்க. விடாமுயற்சியாக பண்ணுறது தான் இதனுடைய கீ. நீங்கள் தினமும் அந்த 10 நிமிஷம் உட்காரும்போது உங்கள் மூளை மெதுவாக ரீவயர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் மனசில் ஒரு பொறுமை ஊற்றெடுக்கிறத உணருங்க. நானும் மாறுவேன், என் வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்கள் ரத்தத்தில் கலக்குது. 4. நன்றி உணர்வு. மகிழ்ச்சியான ஹார்மோன் சுரப்பி. இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல் டிப். நம்ம கிட்ட இல்லாததை நினச்சி வருத்தப்படுறது தான் நம்ம எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். ஆனால் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறது தான் கிராட்டிடியூட். தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்காக மனசார நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது, நன்றி. நண்பர்கள் கூட பேசும்போது சந்தோஷமா இருந்தேன், நன்றி. இன்னைக்கு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன், நன்றி. இப்படி நன்றி சொல்லும்போது உங்கள் மூளையில் டோப்பமைன், செரட்டோனின் அப்படின்னு மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். இது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே காலி பண்ணிடும். இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு 3 நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த நினைப்பு உங்கள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தூங்க போங்க. இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஆழ் மனசில் ஒரு மேப் மாதிரி பதிஞ்சிருச்சு. நாளிலிருந்து நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தோட உங்கள் தியான பயணத்தை தொடர போகிறீங்க. உங்கள் உடம்பு இப்போ ஒரு பஞ்சு மாதிரி லேசாகிடுச்சு. உங்கள் மூச்சு ரொம்ப மெதுவாக ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அந்த ஆழமான உறக்க கடலுக்குள்ள மெதுவாக இறங்குறீங்க. அங்கே பயம் இல்லை, கவலை இல்லை, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பதட்டம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி பள்ளத்தாக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்கு. நான் 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்குவேன். என் சூழலை நான் அழகாக வச்சுப்பேன். நான் பொறுமையாக இருப்பேன். நான் எப்பவும் நன்றியோடு இருப்பேன். இந்த வார்த்தைகள் உங்கள் கனவுல ஒரு மந்திரமாக ஒலிக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் கனவுல ஒரு மந்திரமாக ஒலிக்கட்டும். உங்கள் மனசு ஒரு அமைதியான ஏரி மாதிரி தெளிவாக இருக்கிறத உங்களால் உணர முடியுதா? நான் இப்போ இந்த தியானத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய பயணத்தை முடிச்சுட்டு
வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற அந்த ஒரு நிம்மதி இப்போ உங்ககிட்ட இருக்கும்னு நான் நம்புறேன். வாழ்க்கைங்கிறது நீங்க மற்றவங்களுக்காக வாழ்றது மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் வாழ்றது தான். நாம எல்லாருமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தவும் மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவுமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க பேட்டரி காலி ஆகிட்டா உங்களால மற்றவங்களுக்கு எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும்? உங்க மனசை நீங்க கவனிச்சுக்கிட்டா உலகம் உங்களை கவனிக்கும். இதுதான் நிஜம். அமைதிங்கிறது ஏதோ பலவீனம் கிடையாது நண்பா, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு பெரிய புயல் வர்றதுக்கு முன்னாடி கடல் எவ்வளவு அமைதியா இருக்குமோ அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்க மனசு அமைதியா இருக்கணும். இப்போ நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த அமைதி ஏதோ இன்னைக்கு மட்டும் வந்துட்டு போற ஒரு விருந்தாளி கிடையாது. இது உங்களுடைய குணம். தியானம் பண்றதுனால உங்ககிட்ட வர்ற மாற்றங்களை கவனிங்க. தெளிவான பார்வை கிடைக்கும். நாளைக்கு நீங்க பார்க்குற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு மலையை பார்க்கறதுக்கும் அந்த மலையோட உச்சியில இருந்து கீழே பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தியானம் உங்களை அந்த உச்சிக்கு கூட்டிட்டு போகும். ரெண்டாவது, கட்டுப்பாடான உணர்ச்சிகள். சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு கோபம் வராது. இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு உங்க மனசே உங்களை கேட்கும். மூன்றாவது, ஆற்றல். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு புது மொபைல் ஃபோன் மாதிரி 100% சார்ஜ் ஏறி நீங்கள் எழுந்திருப்பீங்க. இன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, தினமும் அந்த 10 நிமிஷம் எனக்கானது. அந்த 10 நிமிஷம் நான் என்னுடைய சுவாசத்தை கவனிப்பேன், என் மனசை சுத்தப்படுத்துவேன் அப்படின்றதுல கவனமாக இருங்க. ஆரம்பத்தில் ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஒரு 21 நாள் கழிச்சு நீங்கள் உணர்கிற அந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். அப்புறம் நீங்களே இதை விட மாட்டீங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்திருக்கலாம், ஆனால் தியானம் உங்களை ஒரு மகாத்மாவாக மாற்றுற சக்தி கொண்டது. உங்கள் சுவாசத்தை கவனிங்க, உங்கள் சக்தியை உணருங்க. உலகம் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ உங்க உடம்புக்கும் பெட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் மறைய ஆரம்பிக்குது. நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா மாறிட்டீங்க. ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா உணருமோ அந்த பாதுகாப்பு இப்போ உங்களை சுத்தி இருக்கு. உங்க ஆழ் மனசுல இப்போ ஒரு அழகான ஒளி தெரியுது. அந்த ஒளி உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன். இந்த மந்திரம் உங்க இதய துடிப்போட சேர்ந்து ஒலிக்குது. இப்போ என்னுடைய குரல் மெதுவா மறைய போகுது, ஆனா இந்த அமைதி உங்க கூடவே இருக்கும். நீங்க ஒரு ஆழ்ந்த கனவில்லாத உறக்கத்துக்குள்ள மெதுவா நழுவுறீங்க. உங்க மூச்சு இன்னும் சீராகுது. உங்க கண்கள்ல இருக்கிற அந்த அழுத்தம் முழுசா போயிடுச்சு. நாளைக்கு காலையில ஒரு அற்புதமான மனுஷனா நீங்க கண் விழிப்பீங்க. இந்த உலகம் உங்களை வரவேற்க தயாரா இருக்கும். ஆனா இப்போதைக்கு எந்த யோசனையும் வேணாம், எந்த திட்டமும் வேணாம். அப்படியே மெதுவா நிம்மதியா தூங்குங்க நண்பா, தூங்குங்க.